ஹலோ ஆல். வெல்கம் பேக் அவர் பணவீக்கம் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்த எல்லாமே நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல வரேன். ஸோ அதே மாதிரி இது வந்து பர்டிகுலர்லி லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ கடைசியில் நம்ம ஸ்டாக் எது எது இருக்குது அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எந்த லெவலில் நான் வாங்கியிருக்கேன், அதே மாதிரி இப்போ அதுக்கான ஆப்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்றதையும் அதில் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு ஒன்றா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த டிஸ்க்ளைமர் படிச்சுக்கணும். ஸோ ஏன் இந்த டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து நாட் எஸ்ஏபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். ஸோ அதனால் நான் சொல்கிறத பிளாங்காக கேட்காம ஜஸ்ட்டு இது வந்து ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டும் கேட்டுக்கோங்க. அதே மாதிரி வந்து இந்த எதுக்காக இந்த வீடியோவை கிளியராக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்க, இந்த டிஸ்க்ளைமர் அப்படின்னா, ஜஸ்ட்டு நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம் ஒரு ஸ்டாக்கை அப்படின்னா, அந்த ஸ்டாக்கை நான் பை பண்ணுறேன்றது தான் அர்த்தம். ஸோ அதே மாதிரி நீங்கள் பை பண்ணுவீங்கன்னா, உங்களோட ஓன் ரிஸ்கில் மட்டும்தான் பண்ணணும். நான் சொன்னேன் அப்படின்றதுக்காக பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கான டிஸ்க்ளைமர் தான் இது. ஸோ ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்ன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ் அண்டு ஹாப்பி நியூ இயர். ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து லீவு. ஸோ அதுக்கான ஒரு விஷஸாக வந்து இப்போயே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு மேரி கிறிஸ்மஸ் போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் என்னென்ன நடந்திருக்குன்றத பார்க்கறதுக்கு முன்னாடி சில மார்க்கெட் நியூஸ் வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி என்ன பண்ணியிருக்கு அப்படின்ற கீ ஹைலைட்ஸ் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ் வந்து ஒரு 150 அப்படின்ற பாயிண்ட்ஸ் வந்து இன்றைக்கி அப் அண்ட் டவுனில் இருந்தது. ஸோ இன்றைக்கோட ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ் வந்து 116 பாயிண்ட், அதாவது 116 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் இருந்தது. நிஃப்டி வந்து ஒரு 29 பாயிண்ட்ஸ் வந்து அப்பில் இருந்தது. பட் ஆனால் அது வந்து பெருசாக யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஓரளவுக்கு போர்ட்ஃபோலியோவில் பெரிய அடி இல்லாமல் ஓரளவுக்கு மட்டும் கொஞ்சமாக அடி வாங்கிட்டு வந்திருப்போம் அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கான விஷயமும் உள்ளே இருக்குது. ஸோ அது நம்ம வீடியோ போக போக சொல்லுவோம். அடுத்த பேஜில் இது எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி டாப் கெய்னராக இருந்தது அந்த நிஃப்டி 50க்குள்ளே டாப் கெய்னராக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட்டு. ஸோ ட்ரெண்ட் வந்து இந்த வாரத்திலே வந்து ஒரு 6-7% வந்து ஹை கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இவங்க ஆல்ரெடி ஒரு கரெக்ஷன் ஃபேஸில் இருக்காங்க. ஆல்ரெடி ஒரு 50% கீழே வந்து விழுந்திருந்தாங்க ட்ரெண்ட்டு. அதாவது அவங்களோட ஓவரால் ஹால் டைம் ஹை பார்த்தீங்க அப்படின்னா 10,000க்கு மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 4,000 வந்து இப்போ வந்து ஒரு ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் கொடுத்து அடுத்ததாக வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கு மூவ் பண்ணுறாங்க. ஸோ பார்ப்போம் இது கண்டினியூஸாக மேலே மூவ் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்ரீராம் ஃபினான்ஸ் அதே தான். ஸோ என்னென்னா நேற்று வந்து ஓரளவுக்கு கீழே போட்டு அடிச்சிருந்தாங்க. ஏன் அப்படின்னா முந்தா நேற்று வந்து அதுக்கு ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அது ஒரு அப்பு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நேற்று ஒரு கரெக்ஷன், அதாவது ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி ஒரு அப் கொடுத்துருக்காங்க ஒரு 1.5% வரைக்கும். அதேமாதிரி இன்றைக்கி அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஒரு நியூ ஆல் டைம் ஹைன்னு நினைக்கிறேன். அதுவும் ஒரு 1.5%க்கு மேலே இன்றைக்கி வந்து டாப் கெய்னரில் வந்து இருந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. மீதி எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து 1.5% கீழே தான் இருந்துச்சு. அதே மாதிரி இன்றைக்கி டாப் லூசரில் அதிகபட்சமாக இன்றைக்கி கீழே விழுந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர் குளோபல் ஏவியேஷன். ஸோ இவங்க என்னென்னா இண்டிகோவோட தான். ஸோ இவங்க ஏன் விழுந்தாங்க அப்படின்றத நான் எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் பேஜில். ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அதானி என்டர்பிரைசஸ் அவங்களும் வந்து ஒரு 1.5%க்கு மேலே கீழே விழுந்திருக்காங்க. அதேமாதிரி டாக்டர் ரெட்டி லேப்ஸ். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு யூஎஸில் வந்து கொஞ்சம் இந்த அவங்களோட ஃபார்மாட்டிக்கல் இதில் வந்து ஆய்வு பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் சம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க போல். ஸோ அதனால் வந்து இதை கொஞ்சம் போட்டு அடிச்சிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி என்னென்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம செக்டார் வைஸாக பார்ப்போம். ஸோ செக்டாரில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியா செக்டாரில் வந்து நிஃப்டி மீடியாவில் வந்து ஒரு 0.44%க்கு வந்து ஒரு ரேலி இருந்தது. நல்லாவே ஒரு அப் சர்க்கியூட்டில் இருந்தது. அதே மாதிரி வந்து ரியாலிட்டியில் ஒரு 0.17 இருந்தது. மெட்டலில் வந்து 0.5 இருந்தது. இது எல்லாமே அப் சர்க்கியூட்டு. டவுனில் வந்து ஃபார்மாட்டிக்கல், கேஸ் அண்ட் ஆயிலு, அப்புறம் ஐடி செக்டார். ஸோ இது எல்லாமே ஓரளவுக்கு ஒரு டவுனை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரி நம்ம இண்டிகோவை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இண்டிகோவில் என்னென்னா ஒரு அவங்க கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க என்ஓசி அஸ் 2 நியூ ஏர்லைன்ஸுக்கு. அதாவது இவங்களோட லைன்ஸுன்றது நிறைய இருந்தது. ஸோ இவங்களோட ஓவரால் அந்த
ஏர்போர்ட்டோட ஏரோப்ளைன் அப்படின்றத வந்து நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு 2% கிட்ட வந்து அவங்க வந்து வேற ஒரு இடத்துக்கு நியூ லைனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து இண்டிகோவோட ஷேரை வந்து 2% கீழே வந்து அடித்தாங்க இன்னைக்கு. அதுக்கான மெயின் ரீசன் வந்து கவர்மெண்ட் வந்து வேற ஒரு ஏர்லைன்ஸுக்கு வந்து இவங்களோட ரூட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து நம்ம ஏரோப்ளைன் வச்சுருக்கோம், நம்மளோட போட்டியாளரும் ஏரோப்ளைன் வச்சுருப்பாங்க. பட் ஆனால் இப்போது நீங்கள் போகிற ஏரோப்ளைன் 10 ஏரோப்ளைனாக தான் இருக்கும். ஆனால் நான் வச்சுருக்கிறது 50 இருக்கும். ஸோ என்கிட்ட இருந்து அவன் வந்து இப்போது 2 புடுங்கி உங்ககிட்ட குடுத்துடுறான். அப்போ குடுக்கும்போது நான் 48 தான் ஓட்டுவேன். அவன் 12 ஆயிடுவான். ஸோ அந்த மாரி சினாரியோல வந்து இப்போ வந்து இத பண்ணியிருக்கிறதால, ஸோ கொஞ்சம் வந்து இண்டிகோ வந்து அடிக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணுவோம். இண்டிகோ வந்து ஒரு 4000க்கு கீழ போச்சு, இல்ல 3500லாம் கிடைக்குது அப்படின்னா, கண்டிப்பா இவங்கள வந்து நீங்க பை பண்றதுல வந்து தடையே இருக்காது. ஏன் அப்படின்னா, இவங்கலாம் ஒரு பெரிய மோனோபோலி ஸ்டாக்ஸு. ஸோ நம்ம வந்து கண்டிப்பா வாங்கலாம் இந்த ஸ்டாக் எல்லாம். அப்புறம் பிபி. ஸோ இந்த பிபிஎல்ல வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்து இந்த கேஸ்ட்ரோல் பெட்ரோல் ஆயில் இந்த இதுக்கெல்லாம் என்ஜினுக்கு யூஸ் பண்ணுவோம். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான ஒரு அ ஆயில் மேக்கிங் தான் கம்பெனி தான் இது. ஸோ இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிபி டூ செல் 65% ஸ்டேக் இன் தி கேஸ்ட்ரோல். ஸோ அவங்களோட 65% ஸ்டேக்கை வந்து விற்றுருக்காங்க. ஸோ அது வந்து யுஎஸ் டாலர் படி 6 பில்லியன் அப்படின்றது வந்து இந்தியன் ஷேரில் வந்து இருந்திருக்கு. ஸோ ஸோ அவங்களோட இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கரண்ட் ப்ரைஸ் வந்து ஒரு 8%க்கு மேலே வந்து நல்லாவே ஒரு அப்பு குடுத்துருக்கு அந்த ஸ்டாக்கு. ஸோ வெயிட் பண்ணி அடுத்தடுத்த சிச்சுவேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மேபி வந்து இது ஒரு டவுன் ட்ரெண்டில தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி அது என்னன்றத பார்ப்போம். ஸோ அதேமாரி இன்னைக்கு வந்து டாப் கெய்னர் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, ஹிந்துஸ்தான் காப்பர், ஹிந்துஸ்தான் ஜிங்க்கு, பாரத் டைனமிக், ட்ரெண்ட்டு, கேஸ்ட்ரோல். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு டாப் கெய்னரா இருந்தாங்க இன்னைக்கியோட மார்க்கெட்ல. பட் ஆனால் இவங்களால கெய்னரா இருந்ததால வந்து மார்க்கெட்டுக்கு சஸ்டெயின் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை பெருசா. எல்லாமே வந்து அவங்களோட ஸ்டாக்ஸ்ல வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்றத வேணா நம்ம புரிஞ்சுக்கலாம். இதை வச்சு மார்க்கெட்டை வந்து அப்பு பண்ண வைக்க முடியாது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து இன்னைக்கு கோல்டு வந்து கோல்டு அண்ட் சில்வர் புது ரெக்கார்டு அடிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்குது டெய்லியுமே. இன்றைக்குமே ஓரளவுக்கு நல்லாவே வந்து கோல்டு ப்ரைஸ் ஆகட்டும், இல்லை சில்வர் ப்ரைஸ் ஆகட்டும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கான விஷயத்த எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அது ஏறக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம மார்க்கெட்டில் இருக்கிறதால மார்க்கெட் வந்து டவுன் ஆனால் மட்டும்தான் கோல்டு ஏறணும். கோல்டு வந்து ஏறுது அப்படின்னா மார்க்கெட் டவுன் ஆகிடும். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து டவுன்ல இருந்து தான் வந்துகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது வந்து நம்மளோட மார்க்கெட்டை வந்து ஏன் இப்படி அடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. பார்ப்போம் அதையும். அதே மாதிரி இன்னைக்கு எஃப்ஐஐஸ் ஆக்டிவிட்டீஸ் பார்க்கலாம். ஸோ எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஸ் என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து டிஐஸ் சொல்லிடுறேன். டிஐஸில் வந்து இன்னைக்கு பை பண்ணியிருக்காங்க 3812. இவங்க வந்து டெய்லியும் ஒரு பையராகவே தான் இருக்காங்க. அவங்கள விட ட்ரிபிள் ஆயிடுறாங்க ஆனால் மந்த் எண்டில். பட் ஆனால் மார்க்கெட்டை வந்து ஒரு அந்த 1000 பாயிண்ட்டுக்குள்ளே தான் இவங்களால வச்சுக்க முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் எஃப்ஐஐஸ் என்ன பண்ணியிருக்காங்க, நேற்று கொஞ்சம் சேல் பண்ணாங்க. இன்னைக்கு ஒரே அடியா 1800 கோடிக்கு வித்துட்டானுங்க. அதாவது இதை வந்து இதில் மெர்ஜ் பண்ணிட்டானுங்க, இதில் வந்து இதை மெர்ஜ் பண்ணிட்டானுங்க. இன்னும் ஒரு நாள் வந்து இவனுங்க செல் பண்ணானுங்க அப்படின்னா, ஸோ ஓவராலாக வந்து இந்த மாதம் ஃபுல்லாகவே வந்து இவங்க வந்து பையரே கிடையாது அப்படின்ற நிலைமைக்கு போயிடுவாங்க. ஸோ அதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இவங்க எவ்வளோ நாள் தான் விற்க போகிறானுங்க, எதுக்காக விற்கிறாங்க எல்லாத்தையுமே வந்து கொஞ்ச நாளில் நம்மளுக்கு வந்து தெரிய வரும். ஸோ பார்ப்போம். நம்மளோட மார்க்கெட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆல் டைம் ஹையில் இருக்குது. பட் ஆனால் ஸ்டாக்ஸ் எல்லாமே கீழே விழுந்திருக்கு. ஆனாலுமே வந்து ஸ்டாக்ஸ் ஏற மாட்டேங்குது. ஆனால் மார்க்கெட் மட்டும் ரேலி கொடுத்துக்கிட்டே இருக்குது, புது புது ஹையை போய் தொடுது. இது எந்த இடத்துல போய் முடிய போகுது அப்படின்றத வந்து நம்ம ஃப்யூச்சர் ப்ரிடிக்ஷனில் வந்து செக் பண்ணி பார்ப்போம். அடுத்ததாக நிஃப்டி பார்ப்போம். ஸோ நிஃப்டி இன்னைக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 35 பாயிண்ட் டவுனில் வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நிஃப்டி 50ல் வந்து எல்லா ஸ்டாக்ஸுமே ஓரளவுக்கு அப்பு கொடுத்துருந்தாலுமே அவங்களால சஸ்டெயின் பண்ண வைக்க முடியலை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து நிஃப்டி 50 வந்து ஓப்பன் ஆனது என்ன
ப்ரைஸில் அப்படின்னா 26,170 ருபீஸ் அப்படின்றது வந்து இன்றைக்கி ஓப்பனிங்காக கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கியோட லோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஸ்விங் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 26,123 அப்படின்றது அரௌண்ட் 50 ருபீஸ் மட்டும்தான் இதில் டிஃப்ரென்ஷியேட்டு. அதாவது ரூ. 47 47 ஒன்லி ஃபார் டிஃப்ரென்ஷியேட்டு. டுடே ஹை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 26,236 அதாவது 26,236 ருபீஸ் வந்து இன்னைக்கு ஒரு ரேலி இருந்தது. இந்த இடத்துல வந்து அது ரேலியை முடிச்சுட்டு அங்கே இருந்து ஒரு டவுன் ட்ரெண்டு தான். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகி இன்னைக்கு க்ளோஸ் ஆகும்போது ஒரு லோவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. பட் ஆனால் 26,142 அப்படின்ற ரேஞ்சில் தான் இதை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு ரேலி கண்டிப்பாக கொடுக்கும். பட் ஆனால் எல்லா ஸ்டாக்ஸையும் எடுத்துகிட்டு போச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க இதோட டெக்னிக்கல் என்ன சொல்லுது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ அதோட டெக்னிக்கல் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இன்னும் அந்த ட்ரெண்ட் லைனை விட்டு இது வந்து இன்னும் கிராஸ் ஆகலை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டாக தான் இருக்குது. இதுவுமே வந்து ஃபேக் பிரேக் அவுட்டில் தான் இருக்குது. மறுபடியும் ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, மறுபடியும் இதை வந்து டச் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த கட்ட ரேலிக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ரேலி வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த கட்டமாக வந்து இது இன்னுமே வந்து இந்த கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போகும். ஸோ இதோட இது வந்து தேர்ட் டைம் ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 1 2 3 வாட்டி எடுத்துருச்சு ஆல்ரெடி. ஸோ இது 4வது வாட்டிக்காக வருது. ஸோ இங்கே வராமல் அது வந்து ஒரு ரிவர்ஸ் ட்ரெண்ட் கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிஎஸ்சி இதை பார்த்துருவோம். பிஎஸ்சியில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி ஓப்பன் ஆனது 85,533. ஸோ இன்னையோட லோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 85,342 அப்படின்றது இன்றைக்கி லோவாக இருந்தது. இன்னையோட டுடே ஹை பார்த்தீங்க அப்படின்னா 85,738. அதாவது அரவுண்ட் 200 வந்து ப்ளஸ்லேயும் 200 மைனஸ்லேயும் இருந்தது. ஓவராலாக 400 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு அப் அண்ட் டவுன் இருந்தது இன்னைக்கு. அதுதான் இதோட ரேலி. ஸோ இங்கேருந்து இங்கே போயிட்டு அடுத்தது ஒரு ரேலி, அதுக்கப்புறம் ஒரு ரேலி, அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்து இன்னைக்கு மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது 116 பாயிண்ட்ஸ் வில் ரெடியூஸ்டு. பட் ஆனால் வந்து இன்றைக்கி ஒன்று நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சென்செக்ஸில் வந்து ஒரு கரெக்ஷன் தான் ஆகிட்டுருக்கு அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஆனால் அதுவும் அப் ட்ரெண்டில் தான் ஆகிட்டுருக்கு. ஸோ அதோட சார்ட்டை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இது வந்து ஒரு கன்சால்டேஷன் தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து மெயினாக வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இது எவ்வளோ தூரம் வந்து நம்மளுக்கு காப்பாற்ற போகுது அப்படின்றது எனக்கு தெரியலை. ஸோ வெயிட் பண்ணி இதோட வால்யூம் எப்படி இருக்குது, பையிங் ஜோன் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான விஷயத்த வந்து இதில் பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு ஸ்டாக்ஸாக பார்ப்போம். நம்ம ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸில் எது இருக்குது, நம்ம எது லிஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நியூஜென் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு அட்ராக்ஷன் வேல்யூவில் இருக்குது. ஏன் அப்படின்னா இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1,800 வரைக்கும் இது வந்து ஆல் டைம் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் ஒரு லோ கொடுத்து ஒரு கன்சால்டேட் ஆகி அரௌண்ட் 1 இயராக வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு கரெக்ஷனை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இது கரெக்ஷனில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் ரேஞ்ச் இது வந்து ஒரு 758 வரைக்கும் இது வந்து கீழே இறங்குச்சு. அதுக்கப்புறம் 100 அதோட இதில் இருந்து ப்ராஃபிட் வந்து இன்னைக்கு மேக் பண்ணியிருக்கு அப்படின்றத வேணால் நம்ம சொல்லலாம். ஸோ அந்த 100 இருந்து பை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு குட் பையிங்காக இருக்கும், பையிங் ஜோனாக இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த லெவலை வந்து நம்மளுக்கு ரீச் ஆகும் அப்படின்றதும் நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ அதனால் வந்து இதை உங்கள் ஸ்டாக் வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் பை பண்ணுறதுக்கு உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருந்தது தான் அப்படின்னா நீங்கள் வந்து இதை பை பண்ணலாம். ஸோ இதோட பிஇ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி பிஇ விட இது கொஞ்சம் ஒரு 10% வந்து இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் ஆனால் இது வந்து ஓகே தான் மிச்ச கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி இதோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு ரேலி கொடுத்து ஒரு பெரிய ஸ்கோருக்கு போகிற அளவுக்கு இதுக்கான கெப்பாபிலிட்டி இருக்குது அப்படின்றது தான் அதோட ஃபேஸ் வேல்யூ காட்டுது. டிவிடெண்ட் ஹீல்டும் ஓரளவுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி மேக்கிங் ப்ராஃபிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்சால்டேஷன் ப்ராஃபிட் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு வாட்டி 100 கொடுக்குறாங்க, ஒரு வாட்டி 50, ஒரு வாட்டி 80. ஸோ இந்த வாட்டி என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி ஸ்டாக்கை வந்து ஏற்றுறதுக்கு ஏதாச்சும் முடிவு பண்ணி அவங்க மார்க்கெட்டில் வந்து ரிசல்ட்டை வந்து சென்ட் பண்ணுறாங்களா அப்படின்றத வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ
நானும் வெயிட் பண்ணுறேன். என்ன பார்க்கலாம். பட் ஆனால் இது வந்து ஒரு நல்ல ஒரு பையிங் ஜோனில் இருக்குது. வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நம்ம வந்து இந்த கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இதை வந்து நான் வந்து எப்போ சொன்னேன் அப்படின்னா, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தேன். இந்த வேல்யூக்கு வந்துச்சு. அதாவது ரூ. 141 வரும்போது இதை வந்து பை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ எத்தனை பேர் பை பண்ணீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் பை பண்ண எல்லாருக்குமே ஒரு ரூ. 30 அப்படின்றது வந்து இன்னைக்கான லாபமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். ஸோ ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதை நான் சொல்லியே ஒரு 3-4 நாள் தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட் ரேலியை கொடுத்து ஒரு ரூ. 171 வரைக்கும் இந்த ஸ்டாக்கை வந்து அப் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு 200, 210 வரைக்கும் போகும் அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இப்போ நீங்கள் வாங்கணுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஓன் ரிஸ்க் மட்டும்தான். நான் இப்போ வாங்குங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா நான் சொன்ன ரேட்ல இருந்து இப்போ கொஞ்சம் ஒரு கன்சல்டேஷன் ஆகி மேலே போயிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து கீழேயும் இறங்கலாம், மேலேயும் போகலாம். ஸோ அதனால் நீ சொன்னதால் நான் வாங்கிட்டேன் அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. ஸோ அதனால் உங்களுக்கு தோணுச்சுன்னா மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்களோட ஓன் ரிஸ்கில் மட்டும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஸோ ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த ஜேபிஎம் ஆட்டோ அப்படின்றது வந்து கண்டினியூஸாக இந்த ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸில் இருக்குது. ஸோ அதனால் அதையும் வந்து ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் உங்களோட இதில் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணி வச்சு மார்க்கெட் வந்து எஃப்ஐஐஸ் ஏதாச்சும் மேனிப்புலேட் பண்ணுறாங்களான்றத பார்த்துக்கோங்க. அப்படி ஏதாச்சும் பண்ணுறாங்க, உங்களுக்கு கண்டினியூஸாக ஓரளவுக்கு ரேலி இருக்குது அப்படின்னா இதை ஒரு ரவுண்ட் ஃபிகர் வரைக்கும் இவங்க ஏற்றிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வேணுன்றவங்க பை பண்ணிக்கோங்க. பட் ஆனால் நான் இதை ரெக்கமெண்டேஷன் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி இந்துஸ்தான் காப்பர் அதுவுமே வந்து இன்னைக்கு நல்ல ஒரு ஆல் டைம் ஹையை தொட்டிருந்தது. ஒரு ரேலி நல்லா கொடுத்துருந்தது. மணப்புரமும் சேம் அதே தான், ஒரு ஆல் டைம் ஹை வந்து ரீச் பண்ணியிருக்கு மணப்புரம் ஃபினான்ஸு. ஸோ அதனால் வந்து இதுவுமே வந்து டெய்லியும் ஒரு ஹையை வந்து நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த குட்டி குட்டி ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஓரளவுக்கு ஏற்றுறாங்க. ஸோ அது மாதிரி தான் எனக்கு தெரியுது. இந்த அண்டர் 1000 இருக்கிறது எல்லாத்தையுமே ஒரு 1000 கொண்டு போகிறாங்களோ அப்படின்றது என்னோட டவுட்டாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நம்மளுக்கு வாய்ப்பு எதில் இருக்கோ அதில் மட்டும்தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம சொல்கிறத வச்செல்லாம் நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணுறத வச்சு பண்ண முடியாது. ஸோ டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் அதே மாதிரி இண்டஸ்ட்ரியோட அந்த க்ரோத்தை வச்சு தான் நம்ம வந்து டிசிஷனை வந்து எடுக்கிறோம். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து டெய்லியுமே வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோன்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ வெயிட் பண்ணுவோம் மக்களே. எப்படி என்னென்ன ஸ்டாக்ஸ் ஏதாச்சும் வருதா அப்படின்றத நான் போடுறேன். ஸோ அதே மாதிரி நான் வந்து 12ஆம் தேதி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. பட் ஆனால் அதில் வந்து நான் எஃப்என்டோ கால் கொடுத்துருந்தேன். அது டார்கெட் எல்லாமே ஆல் டைம் ஹை போய் ரீச் ஆகி டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கான வீடியோ வந்து மேபி இந்த 31க்குள்ளே நான் போட பார்க்குறேன். என்னோட டார்கெட் வந்து அச்சீவ் ஆன வீடியோவை. ஸோ அவ்வளோதான் மக்களே, இன்னையோட வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ மேரி கிறிஸ்மஸ். போய் ஜாலியாக எல்லோரும் கிறிஸ்மஸ்ஸு பக்கத்து வீட்டில் கிறிஸ்மஸாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டுக்கு பிரியாணி வந்தாலும் சரி, இல்லை கேக் வந்தாலும் சரி, எல்லோரும் வாங்கி சாப்பிட்டுட்டு நிம்மதியாக படுத்துருங்க. ஸோ நாளைக்கு ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு மார்க்கெட் லீவு. ஸோ அவ்வளோதான் மக்களே. தேங்க்யூ.